அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். களத்திரக்காரகரான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ஜென்ம ராசியையும் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தின் மூலமாக தாங்கள் பல வழிகளிலும் நன்மைகள் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள செவ்வாயால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் எளிதில் வெற்றி பெற உதவி புரிவார். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தையும் உண்டு பண்ணுவார். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக சில துலாம் ராசி அன்பர்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சற்று எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள வேண்டும். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மாதத்தின் பிற்பகுதியில் தங்களது விருப்பங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகள் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 19, 20, 21, 22, 27, 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 1, 4, 5, 9, 10 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 24ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது எண்ணங்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஜூன் மாதத்திற்கு 16ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 27ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 2ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 13ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 14ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 16ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 32ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது.
வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 30ஆம் தேதியும் ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. ஆனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜூன் மாதம் 22ஆம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 22ஆம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.